வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. டிப் ஆஃப் த வீக் இந்த வாரமும் இருக்குது. ஸோ உங்களது கமெண்ட் அந்த டிப் ஆஃப் த வீக் எப்படி இருக்குன்னு போடுங்க, பார்ப்போம். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கடகராசிக்கு வந்து சனியின் பார்வை, அது வந்து பார்த்திங்கன்னா 7லிருந்து சனி பார்க்குற ஒரு 8ஆம் அதிபதி வந்து கணவன் மனைவிக்கு நிறைய ஈகோ கிளாஷஸ், கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ வந்து எடுத்த கவுத்தில் இருந்து பேசாமல் வளவலா கூடாது, கொஞ்சம் அமைதியாக இருந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். அது மட்டும் 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அதீத எதிர்பார்ப்புகள், அதாவது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எதிர்பார்த்தேன், எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அதுதான் இது. ஸோ அதனால் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. அதுவும் கடக லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வாய்ப்பு இருக்குது, பெருசாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு பேராசைப்பட்டு உங்கள் தகுதிக்கு மீறி பெரிய அளவில் கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. கடன் வாங்காமல் இன்றைக்கி எதுவும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சேஃப்டியாக நம்ம வந்து சேஃபாக ப்ளே பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுங்கிறத பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெருசாக பண்ணுன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் மாட்டிக்கணும். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் கடன் அடைக்க முடியாமல் நிறைய ப்ரெஷரில் மாட்டவங்க நிறைய பேர். ஸோ அதனால் வந்து திட்டமிடுங்கள். ஸோ கரெக்டாக திட்டமிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் தயவு செய்து அகலக்கால் வச்சிடாதீங்க. 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதி சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு விஷயந்தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கும். பட் இருந்தாலும் வந்து சமய நேரத்தில் வந்து பார்ட்னர்ஷிப் செய்வதில் கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்படுவதை கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. 3ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ல் வக்கரமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் சில பேர் டிலே ஆகும், வந்துச்சுன்னுவாங்க. பட் கொஞ்சம் டிலேடாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். இளைய சகோதரர் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பார். வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் டிலேடான ஸ்லோவாக போகிற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா தாய் சம்மந்தமான விஷயங்கள், தாய் மனைவி சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஓரளவுக்கு வந்து அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பண உதவி செய்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. 6. ஸோ 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து குரு, 6ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கிறது வந்து நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். 9ல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியை பார்ப்பதுனால நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் புதுகுலமும் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டிலேருந்து ஒரு பணம் எதிர்பார்ப்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடக லக்னமாக வந்து குரு திசை புத்தி அந்த நடக்கிறது நல்ல லாபங்களை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஏன் இதை திசைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும், அந்த திசை வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுங்க. ஸோ அதுக்காக வந்து தான் சொல்கிறது. ஸோ அந்த திசை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது நடக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். மற்றவங்க நடக்காதானா அது ஒரு அந்தரங்கந்திரம் சின்னதாக நடக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. 7. ஸோ 7ல் வந்து சுக்கிரன் சூரியன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஒரு மென்மையான விஷயங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும், குடும்பத்துக்கு தேவையான பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ல் உள்ள சனி தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதீதமான பேராசை ஏற்படாமல் இருக்குது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இதை பேராசைப்படினா மாட்டிப்பீங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது ரொம்ப நல்லது. 9ல் உள்ள குரு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மற்றபடி 10ல் உள்ள ராகு வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா கொண்டு வருங்க. ஸோ அதாவது நல்ல விஷயந்தான். 11ல் உள்ள செவ்வாய். ஸோ 11ல் உள்ள செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும். ஸோ அது வந்து எந்த மாற்றம் இல்லை. கொஞ்சம் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், குழந்தைகள் நல்ல லாபங்கள் சந்தோஷங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் தான் இருக்குது. நம்ம அது வந்து என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறது வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ இதை வந்து மனதார வந்து ஒரு அமைதியான இடத்துல வந்து பண்ணணும். ஸோ நிறைய டிஸ்டர்பன்ஸு, நிறைய சத்தம் இருக்கும்போது அது பண்ணிங்கன்னா அது ஒரு கரெக்டாக வராது. ஸோ அதனால் வந்து அமைதியாக பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை ஏற்பட இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்போது டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாரம் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா சனி பயிற்சி. ஸோ நிறைய பேர் வந்து சனி பயிற்சியை பார்த்து பயங்கரமாக போட்டிருக்காங்க. சார் 7 சனி, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயங்கள் இருக்குது மக்கள்கிட்ட. ஸோ நான் வந்து ஜோதிடராக இருந்தாலும் ப்ராக்டிக்கலான ஜோசியர். நான் வந்து ரொம்ப வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு இந்த பரிகாரம்னு சொல்கிறதில்ல.
ஸோ என்ன பண்ணுறது, ஏழரை சனிங்கிறது என்ன பண்ணும், எப்படி எஃபெக்ட் பண்ணுங்கிறது மெயினாக தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ ஏழரை சனிங்கிறது ஒன்றுமே பண்ணாதுங்க. ஜென்ரலாக அது வந்து முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அது வந்து ஒன்றுமே பெரிய ஒரு விஷயத்தை பண்ணவே பண்ணாது. அது ஏழரை சனி வந்து நீங்கள் சொல்லலாம், அது 12ல் இருக்கும்போது ஏழரை சனி வந்து கொஞ்சம் விரயங்களை பண்ணும். அது வந்து ராசிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான விஷயங்களை சின்ன கோளாறு பண்ணும். 2ன்னும் போது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை பண்ணும். இதுதான் சொல்கிறது. ஆனால் நிறைய கான்ட்ரவர்சிஸும் இருக்குது. ஏழரை சனி வந்து எல்லாருக்குமே பாதிப்புனா, உங்களுக்கு சனி நல்ல இடத்துல இருந்து, நல்ல பாவங்களில் இருந்து, இல்லை நல்ல நட்சத்திர சாரங்கள் இருந்ததுன்னா ஏழரை சனி பெரிய யோகங்களை கொடுத்துரும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஏழரை சனி வந்து பிளைண்டாக வந்து ராசி பலன் சொல்லிட்டாருங்க, ஏழரை சனி அவ்வளோதாங்க, நான் வேலைக்கு போக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பூட்டிக்கக்கூடாது. அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். ஸோ உதாரணமாக என்னுடைய நண்பர் வந்து ரொம்ப பழைய நண்பர் தான் அவர், பழனி பாரதி, உள்ளத்தை அளித்தா இந்த மாதிரி வந்து படங்களில் வந்து பாடல் எழுதிய பழனி பாரதி அவர்கள் எனது நண்பர். ஸோ அப்போ வந்து நான் அப்போ வந்து ஜோசியம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து பழனி உள்ளத்தை அளித்தா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், ஓகேங்களா? ஸோ 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர். அப்போது வந்து அவர் சொல்லுவார், சார் அவர் ரொம்ப நார்மலாக வருவார், அவர் வந்து ரொம்ப பந்தாகந்தாலாம் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப நார்மல் ஸ்டேஜில் இருக்கும்போது நல்ல படம் கவிதைகள் எழுதுகிற, அவங்க அப்பாவும் நல்ல ஒரு கவிதைகள்லாம் எழுதுகிற ஒரு ஆள் தான். அவர் வந்து ரங்கராஜபுரத்தில் இருந்தோம் அப்போது. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தேன், அப்போ வருவார். ஸோ அப்போ வரும்போது நாங்கள் பேசியிருக்கோம், ஜோதிடத்தை பற்றி நிறைய பேசும்போது அவர் சொன்னார், சார் இந்த ஏழரை சனியில் வந்தால் பயங்கரமாக அடிக்கும் உதைக்கும் அப்படிலாம் சொன்னாங்க சார். இப்போ வந்து உள்ளத்தை அளித்தா பெரிய ஹிட் ஆச்சு, இப்போ எனக்கு ஏழரை சனி நடக்குது, ஆனால் பணம் கொட்டுது சார், என்ன சார் இது அப்படின்னாரு. இதுதான் கான்ட்ரவர்சி, புரியுதுங்களா? அப்போனா என்ன அர்த்தம்னா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இருந்ததுன்னு வைங்களேன், நல்ல இடத்துலையோ ஒரு நட்சத்திர சாரத்துலையோ இருந்ததுன்னா பணம் கொட்ட தான் செய்யும். ஏழரை சனி பெரிய எஃபெக்டே பண்ணாது. அதனால் வந்து குருட்டுத்தனமாக மைண்டை வந்து நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. ஏழரை சனி வந்துச்சுன்னா 7.5 வருஷம் ஒருத்தன் வந்து முயற்சி பண்ணாமல் என்ன ஏழரை சனி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உட்கார முடியுமா உள்ள? அதெல்லாம் நடக்கிற கதையா? ஒரு நாள் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை 365 எவ்வளோ வருஷம் வாழ்வீங்க? இன்னும் ஒரு 70 வருஷம் போட்டுப்போமா? 70 வருஷம்னா மொத்தமே ஒரு 22,000 நாள் 23,000 நாள் தான் இருக்குது. இதில் பாதியில் முக்கால்வாசி போயிடுச்சு, மீதி இருக்குது 7,000 8,000 நாள். என்ன இதில் வந்து ஏழரை சனிக்குன்னு வந்து ஒரு 1000 நாளை விட்டுட்டீங்கன்னு வைங்க, அதை விட ஒரு பெரிய பைத்தியார்த்தம்னா வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ ஏழரை சனிலாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு என்ன எல்லை போடுங்க, என்ன விலைக்கு ஏற்றுங்களான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்கள் ஆத்ம திருப்திக்கு வேணால் பண்ணிக்கிங்க, அதெல்லாம் வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் உங்கள் தசா புக்தி நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். ஏழரை சனிலாம் பெருசாக எஃபெக்ட் பண்ணாதுங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அமைதியாக டெய்லி காலையில் இருந்து அமைதியாக வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை உங்கள் அம்மாவாகவோ அப்பாவாகவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டாகவோ வச்சுக்கோங்க. நான்லாம் வந்து தெய்வத்தை ஒரு அம்மாவை நினச்சிப்பேன். நான் வந்துட்டேம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது அம்மாக்கிட்ட போய் நம்ம வந்து குடிச்சிட்டு உட்காந்து அம்மா குளித்து பட்டையெல்லாம் அடிச்சுட்டு போய் அம்மாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். டெய்லி பல்ல விளக்கிட்டு போவோம். சில நேரம் பல்ல வளர்க்காம கூட அம்மாட்ட போய் என்னம்மா ஒரு காப்பியை கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தெய்வத்துக்கிட்டே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது சூப்பரான விஷயங்கள் நடக்கும், நிறைய மேஜிக்ஸ் நடக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி குருட்டுத்தனமாக மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்ரஸாக இருக்குது. ஏன்னா வந்து நான் கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன். ஒரு ஆள் இடி மின்னலுக்கு பயந்து உள்ளே போய் உட்காந்துக்கிட்டவன் ஒரு 8-9 வருஷமாக வெளியிலே வரது இல்லையா. சும்மா வருவானா சாப்பிடுவானா ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடிடுவான். அந்த இடி மழை வரும்போது மட்டும் வெளியில் வரமாட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் இருந்திருக்காங்க. நீங்கள் போய் கூகுளில் போய் தட்டினீங்கன்னா வரும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் தூக்கி போட்டுருங்க. டே டு டே லைஃப்பில் நம்ம எடுக்கிற முயற்சியை மேக்ஸிமம் எடுப்போம். ஜோசியம்ங்கிறது வந்து நமக்கு ஒரு ப்ரிகாஷன் போது சார் இந்த மாதிரி வந்து 8th பிளேஸ்மெண்ட் ஒரு அஷ்டமாதிபதி திசை நடக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னா அகலக்கால் வைக்காமல் இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நேச்சுரலாக டெய்லி டே டு டே லைஃப்பில் வந்து பண்ணுறதை பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால் ஏழரை சனி அஷ்டம சனி இதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஜாலியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அட்டகாசமான லைஃப் எல்லாருக்குமே கிடைக்கும். ஒரு மேஜிக் நடக்கும். நீங்கள் வந்து பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.